வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் நமது எம்ஜிஆர் பத்திரிகையின் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்களும் பங்கேற்கிறார். வணக்கம். டிடிவி தினகரனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நேற்று நிபந்தனை ஜாமீன் வழங்குவதற்கு முன்பாக நீதிபதி பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். அனுமானங்களின் அடிப்படையில் சதிச்செயல் தொடர்பான குற்றத்தை நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். வலுவாகிறதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமான தடயங்களின் அடிப்படையில் மட்டுமே இந்த குற்றச்செயல் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் நீதிபதி சொல்லியிருக்கார். எப்படி பார்க்கலாம் அந்த நிபந்தனை ஜாமீனை? பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸ் அப்படின்னு அதை எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்குறீங்க? இது சாதாரண கடைக்கோடி மக்களுக்கு தொடங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை கடந்து பிற கட்சிக்காரர்களால் கூட திரு தினகரன் மீது தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு ஒரு புனைந்த வழக்கு என்கிற கருத்து மேலோங்கி நிற்கிறது. அதற்கு உரமூட்டுவது போலத்தான் அந்த நீதியரசருடைய வினாக்களும் அவருடைய விமர்சனமும் இருக்கிறது. அனுமானத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை நீங்கள் நிரூபிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் அதாவது ஒரு சின்ன விஷயத்தை இதுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கடந்த காலத்தில் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி அவருடைய வழக்குக்காக ஒரு நீதிபதிகிட்ட தொலைபேசியில் உரையாடின ஒரு விவகாரம் வெடித்தது. அப்போது ஜெயேந்திரனுடைய குரல் பரிசோதனை அவருக்கு நடத்தப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டது. எதிர்முனையில் பேசின நீதிபதி யாருன்றது கண்டுபிடிச்சாங்க. பவானியை சேர்ந்த ராஜசேகர்னு ஒரு நீதிபதி. அவரை இடைநீக்கம் செய்தாங்க. 2 பேருடைய குரலும் சோதனை செய்யப்பட்டு அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு கூட பல வருடங்களாகிவிட்டது. அந்த வழக்கு இன்று வரை ஒன்றுமே வேகம் எடுக்கல, அப்படியே இருக்குது. அதுக்கு பிறகு அவர் அந்த வழக்கிலிருந்து திரு ஜெயேந்திர சரஸ்வதி மற்றும் மற்றவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இங்கே இவரை பிடித்து கொண்டு தான் போய் நாங்கள் குரலை பரிசோதனை பண்ணுறோம், ஆதாரங்களை தேடுகிறோம் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆக ஆளை சொல்லு ரூலை சொல்கிறோம், ஆளை சொல்லு தீர்ப்பை சொல்கிறோம் என்கிற மாதிரியான பல விமர்சனங்கள் சாமானிய மக்களிடமெல்லாம் எதிரொலித்தது. அதனை உறுதி செய்திருக்கிறது இந்த நீதிபதியினுடைய விமர்சனம் என்று தான் நான் கருதுகிறேன். திருமணி, இல்லை, எனக்கு அவருக்கு ஜாமீன் இந்த ஸ்டேஜில் கிடைச்சது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மீது டெல்லி போலீஸ் சார்ஜஸை வச்சுருந்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேப்பர் இதே பேப்பர் தான் நினைக்கிறேன். அதில் ஒரு விஷயம், குற்றம் சாட்டப்பட்ட அதிமுக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சமூகத்தில் மிகவும் ஆழமான வேர்களை உடையவர். மேலும் இந்த வழக்கில் லஞ்சம் அளிப்பதாக ஆசை காட்டப்பட்ட அல்லது லஞ்சம் பெறுவதாக கூறப்படும் நபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. இதுதான் முக்கியம். அஸ்யூமிங் தட் தினகரன் குற்றம் செஞ்சிருக்காருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். யாருக்கு கொடுத்துருக்காரு, அவர் கொடுக்க முயற்சி பண்ணார், யார் இவரோட தொடர்பில் இருந்தாங்க அந்த பணத்தை வாங்கிக்கிறதுன்னு, சம்படி ஃப்ரம் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரி தான் இதை செய்ய முடியும், லோ லெவல் ஆஃபீஸர்ஸ் பண்ண முடியும். அப்படின்னா அவங்க யார்? அதை பற்றி இவங்க எதுவுமே அதில் சொல்லலை. ஸோ இது நமக்கு பார்க்கும் பொழுது எப்படி தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக இங்கே தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது டெல்லி போலீஸோட இந்த நடவடிக்கை எலெக்ஷன் கமிஷனுக்கு அவர் பிரைப் பண்ணாருன்றதை எந்த அளவுக்கு அதை நம்பணுமோ அந்த அளவுக்கு நம்மளால் நம்ப முடியல. நான் இதை சொல்கிறதுனால டிடிவி தினகரன் அவர் உத்தமர், அவர் இந்த போன்ற காரியங்களை செய்ய மாட்டார் அப்படி நான் சொல்லலை. ஆங்கிலத்தில் சொல்லுவதென்றால் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்னுவாங்க. அதுக்குள்ள நான் இந்த வழக்கில் உங்களுடைய பார்வை? ஆமாம், எனக்கு என்னென்னா டிடிவி தினகரன் அவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா வழக்குகளையும் 1995 செப்டம்பர்லேருந்து இன்று வரை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எக்மோர் கோர்ட்டில் அவர் மேலே இன்னமும் பெண்டிங்கில் இருக்க கேசஸ்லேருந்து இந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம், வேறு பலர் சம்மந்தப்பட்டதில். பட் இந்த இஷ்யூவில் ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கிறது என்னென்னா அந்த ஆஃபீஸர் யாருன்றதை இவங்க பண்ணலை. ரெண்டாவது இமீடியட் ஜாமீன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான கேசஸில் ரொம்ப சீரியஸ் சார்ஜில் ஹைகோர்ட் தான் பெயில் கொடுப்பாங்க. செஷன்ஸ் கோர்ட்ஸில் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. செஷன்ஸ்லேயே அவருக்கு பெயில் வந்திருக்குன்னும் போது டெல்லி போலீஸோட பிரேம ஃபசை கேஸ்ன்னு பாருங்கள், அந்த புதியதாக அவங்களோட முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த பூர்வாங்க ஆதாரங்கள், அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒரு தடவை கூட அவரோட பெயிலை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான காரணத்தை அந்த அடிப்படையை கொண்டதாக இல்லை என்று தான் அந்த நீதிமன்றம் கருதுகிறதோ என்று நான் நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதை சொல்லுவதனால் நான் தினகரன் குற்றமற்றவர் என்று சொல்லவில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், மெரிட்ஸுக்குள்ளே நான் போகல. பட் நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறை என்பது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட் வில் ரைஸ் த ஐப்ரோஸ்ன்னுவாங்க. அப்படி தான் தோணுது எனக்கு. இன்று மாலை
வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அவர் சிறைக்குள்ள போன அந்த சமயங்களில் தான் இணைப்பு குறித்தெல்லாம் பேசப்பட்டது. இரு தரப்பிலும் மாறி மாறி கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டு இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கிறது. இப்போ அவர் வெளியில வந்த பிறகு இதற்கான பேச்சுக்கள் தொடங்குவதற்கான மாற்றங்கள்லாம் இருக்குமா? என்ன மாதிரியான முக்கியமான மாற்றங்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்? இல்லை, இந்த வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டு கைது செய்வதற்காக காவல்துறை வந்த நேரத்திலேயே அவர் மிக தெளிவாக தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். இதில் நான் எந்த தவறும் பண்ணலை, இந்த வழக்கை நான் எதிர்கொள்கிறேன், இதனை ஒரு புதிய அனுபவமாக நான் எதிர்கொள்வேன், நான் நிரபராதி என்கிறத நிரூபிப்பேன், இயக்கம் ரொம்ப முக்கியமானது, கட்சி ரொம்ப முக்கியமானது, இந்த கட்சியக்காக அம்மா உழைத்த உழைப்பால் உருவான இந்த அரசாங்கம் ரொம்ப முக்கியமானது, மக்களுக்கு கொடுத்திருக்கும் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றணும், எல்லோரும் இணைந்து செயல்படுவார்களானால் நான் அந்த டே டு டே பாலிடிக்ஸ் வந்து நான் ஒதுங்கி இருக்கிறது கூட தயார் அப்படின்ற அடிப்படையில் தான் சொல்லிட்டு போனார். என்னை பொறுத்தவரையும் அவருடைய அணுகுமுறை இந்த இயக்கத்திற்கு எவ்வகை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, உள்நோக்கத்தோடு போடப்பட்ட வழக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? நிச்சயமா, இதுல என்ன சந்தேகம்? இது முழுக்க நான் தான் திருப்பி சொல்றேன். ஒருத்தனை கூட்டு ஒருத்தனை கைது பண்ணிட்டு இவன் ஒருவனை அடிப்பதற்கு ஆள் ஏற்பாடு பண்ணான். யார? அது யாரையோ. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இவன் ஒருவனை அடிப்பதற்கு ஆள் ஏற்பாடு செய்தான், அந்த அடிப்படையில் இவரை நாங்கள் கைது செய்கிறோம். சரிங்க, யார் அடிக்கிறதுங்க? யாரையோ. இப்படித்தான் இருக்கிறது இந்த வழக்கினுடைய போக்கு. அமைச்சூர்த்தனமாக, அதாவது இவரை இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு போய்விட்டால் தாங்கள் நினைக்கிற அல்லது தாங்கள் நினைக்கிற திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு இடையூறு இல்லாமல் இருக்குமோ என்று கணக்கு போட்டுத்தான் காய் நகர்த்தி இவரை இங்கிருந்து டெல்லிக்கு நகர்த்தி இருக்கிறார்கள். சரி, இப்பதான் தமிழகத்துக்கு வந்துருவார்ல, வந்த பிறகு மாற்றங்கள் இருக்குமா? நிச்சயமா இயக்கம் பலம் பெறும், ஒற்றுமை உருவாகும், பிளக்க நினைக்கிற அல்லது பிளவுறுத்த ஆசைப்படுகிற அந்த தீவிர சக்திகளை தவிர பிறரெல்லாம் இங்கே திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் அப்படித்தான் கருதுகிறேன். திரு தினகரன் அவர்களுடைய வருகை என்பது அவரை வந்து திகார் சிறையிலிருந்து ஒரு வைரத்தை பட்டை தீட்டி அனுப்புவதாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த பட்டை தீட்டி அனுப்பப்பட்ட வைரத்தினுடைய செயல்பாடு இன்னும் ஜொலிக்கும். இதன் மூலமாக இயக்கத்திற்கு பலம் கூடும், பிளவுற்ற இயக்கம் ஒன்றாக வாய்ப்புண்டு. அதனால அவருடைய வருகையை நானும் இந்த இயக்கம் சார்ந்த ஒருவனாகவே வரவேற்கிறேன். மருதாளகரா சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இல்ல, இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பிப்ரவரி 14ஆம் தேதி சசிகலா அவர்கள் அந்த தீர்ப்பிற்கு பிறகு அவங்க சிறைக்கு சென்ற பிறகு டிடிவி தினகரன் தான் வந்து அவர் அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் கட்சியில் வந்து முக்கியமான பொறுப்புகள், அதுதான் கட்சியோட பொறுப்பு, நம்பர் 1 லீடர் மாதிரி இருந்தார். ஏன்னா ஜெயலலிதா இறந்து விட்டார், சசிகலா சிறையில் இருக்காங்க, டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி அவர் இருந்தார். எனக்கு பர்சனலி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், நான் அதை எதிர்பார்க்கல. அவர் பேசுறது, அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ், மீடியா அவர் அட்டன் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படின்னா வந்து அவர் ஒரு மெச்சூர்டு லீடர் மாதிரி தான் பேசினார். உண்மையில் எனக்கு ஆச்சரியம். அது நான் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அமெச்சூரிஷாக பேசுவார் அப்படின்னு பேசல. அப்படி ஒரு 6 அல்லது 7 செய்தியாளர்கள் சந்திப்பு. இந்த கேள்விக்கு மழுப்பலான பதில் இல்லை. நான் திரும்ப வரைக்கும் இருந்து பதில் சொல்ல. நான் வந்து அதிமுகவை மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்கள் ஒருவர், அவருக்கும் தெரியும். பட் தினகரன் ஒரு 6-7 பிரஸ் கான்ஃபரன்சஸ்ல வந்து எல்லா கேள்விக்கும் அவர் பதில் சொன்னார். அதாவது அவர் சொல்லுவாங்க he has fielded every question. அவர் எதிலுமே வந்து தயங்கவோ பின்வாங்கவும் இல்லை. அவருடைய அந்த செயற்பாடுகளை வந்து தொலைக்காட்சிகளில் தான் நம்ம பார்த்தோம். எனக்கு வந்து இது உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. அவர்கிட்ட வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல்னு நம்ம சொல்லலாம். அது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான சூழல்ல வந்து அந்த அணிக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணிக்கு வந்து தினகரன் வெளியில் வருவது என்பது வந்து பொலிட்டிக்கலி வந்து ஓபிஎஸ் ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஆயுதமா இருக்கும் தான் நான் நம்புறேன். டிடிவி தினகரன் வந்து இந்த அளவுக்கு வந்து அரசியல் ரீதியாக அவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேசுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை, இந்த ஆளுமை ரொம்ப ஃப்ரீயா மீடியாவை எதிர்கொள்றதுங்கிறது வந்து டிடிவி தினகரனுக்கு மட்டும் பொருந்துமா? அதிமுக இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் பேசுறாங்க, கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளும் பேசுறாங்க. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எல்லார்ட்டையுமே ஒரு ஓப்பன்னஸ் இருக்கிற மாதிரி, ஒரு போல்ட்னஸ் இருக்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இல்ல, மற்றவர்களுக்கும் டிடிவிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் அமைச்சர்கள் துறை சார்ந்த விஷயங்கள் பத்தி பேசுறாங்க. பொலிட்டிக்கலி வந்து அவங்க வந்து இப்போ மினிஸ்டர்ஸ் எல்லாரும் பேசுறாங்க, அது உண்மை நீங்க சொல்றது. பட் இவர் தினகரன், டிடிவி தினகரன் பேசுற மாதிரி வேற யாரும் அந்த கட்சியில பேசல. அகைன் மறுபடியும் இதையும் ஒரு கேவியட் போட்டு நான் சொல்றேன், நான் அவங்களை ஆதரிக்கிறேன்
சரி, அப்படி சொல்லல. as an analyst, ஒரு ஜேர்னலிஸ்டா எனக்கு அது நான் அதை இல்ல, பார்க்கும்போது என்ன வித்தியாசம் நான் கேக்குறேன். எல்லா அமைச்சர்களும் விவாதங்களுக்கு வராங்க, எல்லா அமைச்சர்களும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு மழுப்பாம தான் பதில் சொல்றாங்க, ஆற்றலோடு எதிர்கொள்கிறார்கள், ஓப்பன்னஸ் இருக்கு, ரொம்ப ஷார்ப்பா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்றாங்க. நீங்க தினகரனையும் இவங்களுடைய ஆளுமையை எங்க பிரிச்சு பாக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். எங்க பிரிச்சு பார்க்கறேன்னா, மற்ற அமைச்சர்கள் மீது இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு குற்றச்சாட்டுகள் இல்லை. டிடிவி தினகரன் மேல வந்து அந்த 3 ஃபெரா கேசஸ் இருக்கு ஸ்டில் 96ல இருந்து. ஒரு இன்ச்சு கூட நகராம இருந்த அந்த கேசஸ் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிருக்கு. காஃபி போசால ஓராண்டு சிறையில் இருந்தவர் அவர். மற்றவர்களை விட அவருக்கு வந்து அதாவது சொல்ல எப்படின்னா பாத்தியதை அதிகம்னுவாங்க. மத்திய சர்க்கார் நினைச்சதுன்னா மற்ற அமைச்சர்களை வேட்டையாடுவதை விட தினகரனை வந்து ரிவெஞ்ச் பண்றதுன்றது அதிகமான அளவுக்கான குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்குது. மற்ற அமைச்சர்கள் வந்து எல்லா இஷ்யூவும் பேசல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் அந்த எல்லாம் யூடியூப்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் பேசுவதற்கும் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் அல்லது துணை பொதுச் செயலாளர் பேசுவதற்கும் பேசிக்கலி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து என்னன்னா வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஒரு ஸ்பீச். அப்படி இருக்கும்போது கட்சி வந்து இன்று இருகூறாக பிளவுபட்டிருக்கும் பொழுது, ஓபிஎஸ் பக்கமும் சிலர் இருக்கும் பொழுது, தங்களுடைய நியாயங்களை வந்து எல்லாரும் கேட்கிற அளவுக்காவது லாஜிக்கலா கோஹரண்டா பேசுறதுன்னுவாங்க. அதுல வந்து டிடிவி தினகரனோட அந்த ஸ்பீச் ஒரு 6-7 ஸ்பீச் வந்து எனக்கு எனக்கு பர்சனலி சரி, இது என்ன மாற்றங்களுக்கு வித்திடும் இந்த ஆளுமையோ? இப்ப அவர் திரும்பி வரப்போறாரு, இது வந்து மருதாளகராஜ் சொல்ற மாதிரி திரும்பியும் கட்சியை பலப்படுத்துவதற்கு, இந்த இயக்கத்தை பலப்படுத்துவதற்கு உதவி செய்யுமா? பிரிஞ்சு போனவங்க ஒண்ணு சேருவாங்களா? ஒண்ணு சேர்க்க முடியுமா அவரால? இல்ல, பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்வதற்கு டிடிவி தினகரன் சிறையிலிருந்து வெளியில் வருவதும் அவர் வெறும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் மட்டும் பேசிட்டு இருக்கிறதும் பத்தாது, அது போதாது. பட் அவரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை செய்யக்கூடிய பொலிட்டிக்கல் ஒர்க் வந்து அட்லீஸ்ட் இப்போ ஓபிஎஸ் கூட இருக்கவங்க வராட்டியும் ஃபர்தர் எக்ஸோடஸ் பார்த்தீங்களா, இப்போ கூட இருக்கவங்க வெளியில போகாம இருக்கிறதுக்கு உதவலாம். ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ எடப்பாடி பழனிசாமி, அதற்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் ஒரு ஆளும் கட்சியை நம்ம வழி நடத்துறது. இல்ல, இங்க ஏன் சந்தேகம் வருதுன்னா, அமைச்சர்கள், முதலமைச்சர் முதற்கொண்டு தமிழக அமைச்சர்கள் எல்லாருமே மத்திய அமைச்சர்களை போய் சந்திக்கிறாங்க, பிரதமரை போய் சந்திக்கிறாங்க, மத்திய அரசோடு ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கிக்கணும்னு அவங்க தரப்பு நினைக்கிற மாதிரி தெரியுது. அதை டிடிவி பண்ணுவாரா அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்கிறது. அப்படி 2 பேரும் தனித்தனியாக செயல்படுகிற போது அங்க தினகரனுடைய பேச்சுக்கெல்லாம் மரியாதை இருக்குமா? இல்ல, நான் பதில் சொல்லிடுறேன் அதுக்கு, அதை சுருக்கமா. இது முக்கியமான கேள்வி. ஏன்னா நமது எம்ஜிஆர்ல வந்து ஐயா அவர்கள் இருக்க ஆசிரியர், அவர்கள் வந்து மோடி சர்க்கார் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து படிப்பதற்கு எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. ஸோ இட் சீம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மோடி கவர்மெண்ட்டோட இணக்கமாக இருக்கிறார்கள் அல்லது இணக்கமாக இருப்பது போல் காட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு அரசியல் கட்சியின் உண்மையான நிலைப்பாடு என்ன என்பது அந்த அரசியல் கட்சியின் அதிகாரப்பூர்வமான ஏடு இருக்கு பாருங்க, அதுலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் வந்து முரசொலி, நமது எம்ஜிஆர், தீக்கதிர் இது போன்ற பத்திரிகைகளை குறித்து நான் இந்த துறைக்கு வந்த புதிதில் எனக்கு ஆசிரியராக இருந்த தெல்லூர் தர்மராசன் என்பவர் என்ன சொல்வார்னா, அவர் விடிவெளின்ற ஒரு காங்கிரஸ் பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார், நான் அதில் செய்தியாளனாக இருந்தேன். இந்த செய்தித்தாள்கள் எல்லாம் வியூஸ் பேப்பர் தான், நியூஸ் பேப்பர் கிடையாது, அந்த கட்சியின் கருத்தை சொல்லு. ஆகவே 32 மந்திரி சொல்ற கருத்துக்கு ஒரு பக்கம் இருக்குது, இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர். நமது எம்ஜிஆர்ல வந்து அவங்க வந்து மோடி கவர்மெண்ட்டை வந்து மிக கடுமையான விமர்சனங்கள், அதாவது சொல்லுவாங்க மட்டைக்கு 2 கீற்றாக கிழித்தெறிந்தார்கள், அது போன்ற கடுமையான விமர்சனங்கள் வரும்போது இது சொல்லுவாங்க கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்னு. ஒரு பக்கம் அமைச்சர்கள் வந்து கவர்மெண்டோட இணக்கமா இருப்பாங்க, பட் பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியா வந்து அதிமுக பிஜேபிக்கு இங்க ஸ்பேஸ் கொடுக்காது என்பதை உணர்த்துவதாகத்தான் அவங்க பேப்பர்ல வர அந்த ஒரு விமர்சனம் இருக்குன்னு. வாய்ப்பு இருக்கா அதுக்கு? அமைச்சர்களும் முதலமைச்சரும் போய் மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறாங்க, பிரதமரை சந்திக்கிறாங்க, ஆட்சி நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் கட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் வந்து ஒரு எதிர்நிலையை எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு கட்சி நிர்வாகம் நினைச்சா, ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப இணக்கமா இருக்கிறாங்களே. அதாவது திரு டிடிவி தினகரன் அவரை பொறுத்தவரையும் அவர் தேனி பெரியகுளத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலம் தொடங்கி இன்றைய நிகழ்வு வரை பார்த்தீங்கன்னா அவரிடம் ஒரு அரசியல் முதிர்ச்சியை நீங்கள் நல்லா பார்க்கலாம். நெருக்கடியான கேள்விகளை நம் முன்வைக்கிற போது கூட அதை புன்னகையால் எதிர்கொள்வார். அதே நேரத்தில் பதிலை ஒழிக்காம பேசிடுவார், இதயத்தில் இருப்பதை அப்படியே எடுத்து சொல்லுவார். அச்சமில்லாத ஒரு அரசியல் போக்கு அவரிடம் இருக்கும். தனக்கு பின்னே இருக்கக்கூடிய அண்ணன் சொன்னது போல வழக்குகளை முன்வைத்தோ அல்லது வழக்குகள் விரைவுபடுத்தப்படுவதை பார்த்தோ அச்சப்பட்டு நிலைகுத்தி நிற்க மாட்டார்.
அரசியல் என்பது இன்னும் சொல்ல போனால் நின்றக்கூடாது. நின்றுட்டா ஓடி வரும் நீர் நிற்க நினைச்சுன்னா அது கழிவு நீராக சாக்கடையாக மாறிடும். ஓடிக்கிட்டு இருக்க வரையும் தான் அது நதி. அவர் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதியாகத்தான் இதுவரை இருந்திருக்கிறார். இயக்கத்திலிருந்து அம்மா சில காலம் அவரை வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு தராத காலத்தில் கூட இயக்கத்திற்கு எதிரான எந்த சிந்தனையும் கொள்ளாமல் அமைதி காத்து வருவார். ஆக வாய்ப்புக்கு காத்திருக்கிறார், வரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரிடம் ஒரு வாய்மைத்தன்மை இருக்கிறது. இவையெல்லாம் இந்த இயக்கத்திற்கு ஒரு ஆளுமையை, ஒரு தலைமையை அடையாளம் காட்டும், அல்லது இந்த இளைஞர்களை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை, இப்ப அமைச்சர்களா இருக்கிறவங்க, சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறவங்க, முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் வந்து இந்த ஆளுமையெல்லாம் புரியாதவரா இருக்கிறாரா? நிபந்தனை ஜாமீன் கிடைச்சிருக்கு. இல்ல நான் அப்படி சொல்றேன். ஒரே ஒரு வார்த்தை கூட நாங்க அதை வந்து வரவேற்கிறோம், இல்ல இந்த மாதிரி வழக்குல அரசியல் ரீதியான வழக்கு போடப்பட்டது, அதுல அவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவரை வரவேற்கும் விதமா எந்த கருத்தையுமே சொல்லவே இல்லை. இல்ல ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து பேரிரைச்சலோடு நடக்கக்கூடிய யுத்தம், இன்னொன்னு அமைதியாக நடக்கிற பனிப்போர். இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. நிர்வாகத்தில் இருப்பவர்களிடம் எதிர்ப்பு இருந்தால் கூட அது பனிப்போர் போலத்தான் இருக்கும், வெளி தெரியாது. காரணம், இது தமிழ்நாடு என்பது ஒரு தனி நாடல்ல, தனி அரசாங்கம் அல்ல. நம்மிடம் இருக்கக்கூடிய வரி வருவாயில் 85% மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு வடகிழக்கு மாநிலங்கள் போல எந்த வருவாயும் இல்லாம மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு பட்ஜெட் போடுறது கிடையாது. நம்மிடம் இருக்கக்கூடிய வருவாயெல்லாம் கொடுத்துட்டு தினகரனுக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைச்சிருக்குங்கிறத வரவேற்று ஒரு அறிக்கை வர்றதுல என்ன மறைமுக போர், நேரடி போர் இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஏன் செய்யலன்னு கேட்கிறேன். இல்ல நான் அதான் திருப்பி சொல்றேன். நேற்று மதியம் வந்துருச்சு இல்லையா அந்த உத்தரவு வந்துருச்சு. இது வரைக்கும் யாருமே உங்க கட்சியில இருக்கக்கூடிய யாருமே இது வரைக்கும் அந்த வரவேற்கலையா? இல்ல மனசுக்குள்ள வரவேற்கிறாங்க, வெளியில சொல்ல முடியலையா? என்ன நினைக்கிறாங்கன்னே தெரிஞ்சுக்க முடியலையேன்னு கேட்கிறேன். அந்த அமைதியினுடைய அர்த்தம் எனக்கு எப்படி புரியுதுன்னு கேட்டா, நான் சொன்னது போலத்தான் இதற்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கலாம். என்ன அரசியல்? அந்த அரசியல் பின்ன வழியே தெரிய ஆரம்பிக்கும். அதானே கட்சி நிர்வாகம் தலைமை ஒண்ணு நினைக்குது, ஆட்சி நிர்வாகம் நினைக்குது. அதானே இரண்டும் ஒன்றைத்தான் நினைக்கிறது. நினைப்பதை அவர்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். வெளிப்படுத்தாத அன்பு மறுக்கப்பட்டதாக அர்த்தம் அல்ல, வெளிப்படுத்தாத அன்பு இல்லை என்று. திரு மருதாழகராஜ் மணி சொல்றாரு, பிஜேபிக்கான ஸ்பேஸ் இங்க கொடுக்கறதுக்கு அதிமுக கட்சி விரும்பல அப்படின்னு அவர் சொல்றாரு. அமைச்சர்களும் முதலமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை நினைக்கிறாங்களா, நினைக்கலையா? அதுதான் நேரடியான கேள்வி. அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, ஸ்பேஸ கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்ல இணக்கமாவே போயிடணும் அதுதான் பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்களா? நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வீரியம், இந்த வெற்றி, இந்த பயணம், இதுல யாரும் அதிலிருந்து பிரிக்கிறதுக்கோ அல்லது பிளக்கிறதுக்கோ சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடாதுங்கிறதான ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கமாக இருக்க முடியும். அந்த நோக்கங்களில் ஒன்றாகத்தான் நான் சொல்கிறேன், ஒன்று ஆர்ப்பரிக்கும் போர்ப்பாய்ச்சல், இன்னொன்று அமைதி கடலாக இருந்து காரியம் சாதிப்பது. இந்த இரண்டு யுத்தியாக இருக்கலாம் அல்லவா? ரெண்டு யுத்தியா மணி, அப்படிதான் பார்க்கணுமா? ஆமா. இப்ப தினகரன் வெளியில வந்த உடனே இதுவரைக்கும் இணக்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட, அவங்க எப்படி செயல்படுவாங்கன்றது வரவேற்கவே இல்லை. போய் பார்ப்பாங்களா? நீங்க சொல்றது அந்த பாயிண்ட் கவனிக்கத்தக்க பாயிண்ட். அதாவது ஜூபிலியேஷன், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, குதூகூலம் இருக்கும் பெயில் கிடைச்சதுன்னா, அதுவும் இவ்வளவு சீக்கிரமா பெயில் கிடைச்சதுன்னா. பட் அது ஆப்சண்டா இருக்கு. அப்ப உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. நமது எம்ஜிஆர்ல தொடர்ந்து இவர் நண்பர் எழுதி கொண்டிருக்கிறார். எத்தனை காலத்திற்கு இவரால் தொடர்ந்து மோடியை எதிர்த்து இப்படி எழுத முடியும்? அதற்கு அததான் ரெண்டையுமே மறைமுக போர்னு சொல்றாரு. ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இணக்கமா போற மாதிரி தெரிஞ்சாலும் அதை மறைமுக போர். கட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க வெளிப்படையாவே எதுக்குறது. நமது எம்ஜிஆர்ல எழுதக்கூடிய ஸ்டேட்மெண்ட், தினகரோட நிலைப்பாடு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தே எடுத்துக்கலாம். அது நேரடி போர். இனிவே அது போர் தான். பிஜேபிக்கு எதிரான போர், அதிமுக போர்னா புரிஞ்சுக்கணுமா? புரிஞ்சுக்க முடியும். இல்ல இது ரொம்ப நாள் ஓடாது. ஒரு மனிதன் 2 படகுகளில் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியாது. அமைச்சரவையும் முதலமைச்சரும் மோடி சர்க்காருக்கு வந்து இணக்கமாகவும், கட்சி ஆஸ் சச் அஃபிஷியலா நமது எம்ஜிஆர் என்ற பத்திரிகை அது எவ்வளவு விற்குது எவ்வளவு விற்கல அதெல்லாம் வேற விஷயம். அதுல வரக்கூடிய ஒரு செய்தி அந்த கட்சியோட உள் நடவடிக்கைகளை, இந்த இன்னர் பிக்கரிங்ஸ்னுவாங்க, அந்த அண்டர் கரண்ட்டை நமக்கு சொல்லிடும். இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலைமை, அமைச்சர்கள் மோடியை ஆதரித்து அவருக்கு லாவணி கச்சேரி பாடுவதும், நமது எம்ஜிஆரில் மோடி சர்க்காரை மிக மிக கடுமையாக விமர்சித்து எழுதும் இந்த போக்கு நீண்ட நாள் தொடராது. அப்ப யார் பக்கம் போறா? இந்த நேரத்தில் டிடிவி தினகரன் வெளியில் வருவது என்பது இந்த அரசுக்கான ஒரு பொலிட்டிக்கல் டைரக்ஷனை கொடுக்க. ஓபிஎஸும் பிஜேபியில இருந்து விலகி போற மாதிரி தெரியுது. இபிஎஸ் தரப்புல தான் நெருங்கி போற மாதிரி தெரியுது. அப்ப இப்ப 3 அணியாவே தனித்தனியாவே செயல்படுவாங்களா? ஓபிஎஸ் தனியா, இபிஎஸ் தனியா, தினகரன் தரப்பு அப்படின்னு தனித்தனியா தான் செயல்படுவாங்களா? இந்த தினகரன் வந்து
இந்த ஃபேக்ஷன் எடப்பாடி பழனிசாமி ஃபேக்ஷனோட பொதுச் செயலர், துணை பொதுச் செயலாளர். ஏன்னா அவங்க ஓபிஎஸ்க்கு அது கிடையாது. கவர்மெண்ட் யார்கிட்ட இருக்குன்னா டிடிவி தினகரன் எந்த அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரோ அவங்க கிட்ட தான் இருக்கு. அதில் இவர்கள் வந்து இணக்கமாகவும் அந்த கட்சியோட பத்திரிக்கை வந்து போட்டு எழுதுறதுன்றதும் வந்து சம்பந்தப்பட்ட உயர் மட்டத்தில் இருக்கவங்களுடைய ஆசியும் அருளாசி இல்லாமல் நடக்கவே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கொஸ்டின், எவ்வளவு நாள் இது தொடரும்? இது நீண்ட நாள் தொடர்வதை மோடி அனுமதிக்க மாட்டார். ரெண்டாவது, இப்ப டிடிவி தினகரனோட இந்த பெயில் கிடைச்சதாலே நீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டாம். அவர் மீது இருக்கக்கூடிய வேறு சில வழக்குகள் துரிதப்படுத்தப்படலாம். மோடியோட கடந்த அவங்களே காமிச்சு, ஏன்னா பிரச்சனை இதோட முடியலன்றது அவங்களுக்கு தெரியுது. அதாவது அண்ணன் பேசுற போது சொன்னாங்க, இப்ப நமது எம்ஜிஆரில் எழுதக்கூடிய எழுத்துக்கள், நமது எம்ஜிஆர் ஊடகம் இந்த பத்திரிகையை பொறுத்தவரையும் கழகத்திற்கு கவசம், எதிரிகளுக்கு ஆயுதம், எதிரிகளை நோக்கி பாயக்கூடிய ஒரு காகித ஆயுதம், கருத்து ஆயுதம். இதுதான் இந்த பத்திரிகையினுடைய நோக்கம். நான் எந்த ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்று எதிரிகளை தீர்மானிக்கிறார்கள் என்ற மாதிரி மாவோ சொன்ன மாதிரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த அரசின் மீது, கட்சியின் மீது பிறர் தொடுக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்களுக்கு நாங்கள் அவர்கள் வாணியில் என்ன விமர்சனம் வைக்கிறீங்கன்னு இருக்கு. நாடு காக்கும் அரசா மாடு காக்கும் அரசான்னு கேட்கறது, எந்திர தந்திர மந்திரத்தையே நம்பி இருக்கிறது மத்திய அரசுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறது, நடுவண் அரசா நயவஞ்சக அரசா அப்படின்னு கேட்கறது, இதெல்லாம் இவையெல்லாம் கடுமையான தாக்குதல். இவையெல்லாம் பொதுமக்களிடம் எதிரொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எதிரொலிகள் தான். அவை அங்கே அச்சிடப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நான் சொல்ல முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் 100 நாள் திரு எடப்பாடியாருடைய அரசாங்கம் கடந்தது. அம்மாவினுடைய ஓராண்டு காலம் நிறைவுற்றது. இது குறித்து தமிழக பாஜகவினுடைய விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா, அந்த ஊடக வெளிகளில், அரங்கங்களில் பார்த்தீங்கன்னா மிக மோசமா, ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஒரு 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் கீழே இருக்கக்கூடிய அடிமைகள் போல நினைத்துக் கொண்டு, ஒரு முதலமைச்சர் 1600 கோப்புகளில் நான் கையெழுத்திருக்கிறேன், கோப்புகள் எல்லாம் வேகமாக நகர்கிறதுன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னா, இந்த ஆயா வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் போடுறது, அப்பாயின்மெண்ட் போடுறதெல்லாம் ஒரு கையெழுத்தா என்று ஒரு பாஜக பிரமுகர் விமர்சிக்கிறார். அவர் 100 நாள் அந்த சேர்ல உட்கார்ந்து இருந்ததே சாதனை. இப்படியெல்லாம் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை தொடர்கிற போது அந்த விமர்சனங்களுக்கு நாங்கள் பதிலளிக்குவோம் தவிர வழியை சென்று வம்புக்கு போகும். அப்ப மணி சொல்ற மாதிரி ரொம்ப நாள் போகாது, ஓபிஎஸ் சொல்ற மாதிரி விரைவில் பொது தேர்தல் வரும். சுருக்கமா ஒரு தகவல் நான் சொல்றேன். எந்த அளவுக்கு இந்த முரண்பாடு வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது மிகப்பெரிய முரண்பாடா தான் இருக்கு. ஒரு அமைச்சர் தர்மபுரியில உயர்கல்வித்துறை அமைச்சர் நினைக்கிறேன், கேபி அன்பழகன், அவர் வந்து அங்க தர்மபுரி பஸ் ஸ்டாண்டை தூய்மைப்படுத்துற ஃபங்க்ஷன்ல ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸோட சேர்ந்து அவர் அதை செய்யறாரு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆர்எஸ்எஸ் வந்து திமுக அண்ணா திமுக 2 பேரும் எப்படி கருதுறாங்க, அவங்களோட ஸ்டேஜை வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மந்திரி ஆர்எஸ்எஸோட அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு. அதை செய்தியாளர்கள் கேட்கும்போது 20 நாட்களாக அவர்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் நான் வந்தேன்றாரு. அது சாதாரணமான வார்த்தை இல்லை. ஆர்எஸ்எஸ் கலந்துக்கிற ஒரு கூட்டத்தில் வந்து தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கலந்து கொள்ளுகிறார் என்பது அதுவும் புருவங்களை உயர்த்தக்கூடியது. 16 வருடங்கள் கழித்து ஆர்எஸ்எஸோட ஒரு ஊர்வலத்துக்கு சென்னையில் அனுமதி கொடுத்துருக்காங்க. கலைஞர் இருந்த பொழுதும் அது நடந்ததில்லை, ஜெயலலிதா இருந்த பொழுதும் அது நடந்ததில்லை. அப்படி பார்க்கும் பொழுது அங்கதான் நான் சொல்றேன், எதற்கான இண்டிகேஷன் கேட்கிறேன். இப்போ ஓபிஎஸ் சொல்ற மாதிரி விரைவில் பொது தேர்தல் வருவதற்கான இண்டிகேஷனா இல்ல 4 ஆண்டுகள் அதிமுக தொடர்வதற்கான இண்டிகேஷன்? இப்ப என்னோட பாயிண்ட், எனக்கு தெரிந்த வரையில் இந்த அரசு நீண்ட நாள் நீடிக்காது, அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா உள் முரண்பாடுகளை ஒரு அளவுக்கு மேல் ஒரு ஸ்தாபனத்தால், அரசியல் கட்சியால் ஒரு லெவலுக்கு மேல வந்து நீங்க வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இன்னும் 4 ஆண்டுகள் இவர்கள் வந்து இந்த ஆட்சி இருக்கும் என்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள வந்து நீங்க ரொம்ப சப்ரஸ் பண்ண முடியாது ஒரு அரசியல் கட்சி. அது ஏதாவது ஒரு கட்டத்தில் வெடிச்சு சதுரும். எப்ப வெடிக்குங்கிறதான் தெரியல. அறுதி பெரும்பான்மை கொண்ட அரசாங்கம், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கழகம்தான் தமிழகத்தை ஆளும் என்கிற நம்பிக்கையை, லட்சியத்தை சட்டமன்றத்திலே முன்வைத்து போயிருக்கக்கூடிய அம்மாவினுடைய அந்த கனவுக்கு எதிராக எந்த சட்டமன்ற உறுப்பினரும் நடக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இந்த 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, 2021 அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் ஆட்சி தான் தொடரும் என்று நான் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லணும் இல்லையா? பார்க்கலாம், இடைவெளிக்கு பிறகு பேசும். மு.க. ஸ்டாலினின் பகல் கனவு பலிக்காது, முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய இந்த பகல் கனவு பலிக்காது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. மாட்டிறைச்சிக்காக திமுக சார்பில் நடந்த போராட்டத்தின் போது மீண்டும் மெரினா புரட்சி வெடிக்கும்னு ஸ்டாலின் பேசினார். அதை குறிப்பிட்டு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, மத்திய மாநில அரசுகளின் உறுதித்தன்மை கெட வேண்டும், அப்போதுதான் முதலமைச்சர் ஆக முடியும்னு ஸ்டாலின் கனவு காண்கிறார், ஆனால் அது நடக்காதுன்னு சொல்றாங்க. இன்னொரு செய்தியும் இருக்கு,
பிஜேபியோட முக்கியமான தலைவர்கள் ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போறாங்க. பல்வேறு இடங்கள்ல பொதுக்கூட்டங்கள்லையும் கலந்துக்கிறாங்க. பிஜேபி தமிழகத்துல வளர்ந்து வருகிறதுன்னு பார்க்கலாமா மணி? எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, வளர்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2% வாக்கு வங்கி அவர்களுடையது. அதை வச்சு குறைத்து மதிப்பிட முடியாது. எத்தனை மந்திரி வந்தாலும் இங்கே அவங்க பிஜேபியை வளர்க்க முடியாது, இது பெரியார் பிறந்த மண், இந்த மாதிரிக்கான கதையெல்லாம் ஈடுபடாது இனிமேல். ஏன்னா டெல்லியில் அவங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. அமித்ஷா வந்து உண்மையிலே வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். மற்ற மாநிலங்களில் அவங்க செஞ்சுட்டாங்க, தமிழ்நாட்டை மட்டும் அவங்களால டச் பண்ண முடியாமல் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸோட அடிப்படையை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியோட முன்னணி தலைவர்கள் புரிந்து கொண்டதாகவே தெரியவில்லை. அதுதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய கிரைசிஸ். அவங்க ஏன் வளரலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில், திரிபுரா உட்பட பல வட மாநிலங்களில், ஈஸ்டர்ன் இந்தியாவில், கிழக்கு இந்தியாவிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அமித்ஷாவால் நிறைய உண்மையிலேயே வந்து அந்த கட்சிக்காக சாதிக்க முடிந்திருக்கிறது. பட் தமிழ்நாடு மட்டும் அவங்களுக்கு ஏன் ஒரு சேலஞ்சாகவே இருக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய சில பிரத்யேகமான அரசியல் நிலைமைகள், அவற்றை நாம் இந்த விவாதத்தில் பேசுவதற்கு நேரம் கிடையாது. அந்த பிரத்யேகமான அரசியல் நிலைமைகளின் அடிப்படை கூட புரியாமல் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் வந்து வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறதும், தங்களுக்கு பிடித்ததை பேசுகிறதும் அது வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து தடையாக இருந்துகிட்டு இருக்குது. என்னை பொறுத்தவரையில் ஒரு விதத்தில் இது நல்லது, பிளெஸிங் அண்ட் டிஸ்கஷன் வாங்க வளராமல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கோணத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு அனலிஸ்டாக பார்க்கும் பொழுது, எத்தனை தலைவர்கள் எத்தனை முறை வந்து போனாலும் அவர்களால் வந்து 2% ஓட்டுக்கு மேல ஏன் போக முடியலன்னா, பேசிக்ஸை வந்து புரிஞ்சுக்கல அவங்க. அந்த அடிப்படையில் ஏதாவது 1-2 நம்ம ரொம்ப விரிவா பேச முடியாதுங்கிறது யதார்த்தம் தான். என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இல்ல, இப்போ தந்தை பெரியாரை பற்றிய விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, பெரியார் வந்து ஒரு ஐகானிக் ஃபிகர். அவர் இறந்து போய் 45 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. உங்களுக்கு பெரியாரை பிடிக்கலன்னா, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல இருக்க ஒரு கட்சி மக்கள்கிடம் போய் வாக்குகளை வாங்கி பதவிகளை அடைய வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி பெரியாரை தொடமாட்டாங்க. நீங்க பெரியார் மீது உங்களுக்கு 1000 விமர்சனம் உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், நாம் தனி மனிதர்கள். ஆனால் ஒரு அரசியல் கட்சி, மக்கள் மன்றத்தில் சென்று வாக்குகளை பெற வேண்டிய ஒரு கட்சி, இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை என்பது முகம் சுளிக்க வைக்கிறது. ரொம்ப கடுமையாலாம் பேசியிருக்காங்க. இது பல உதாரணத்தில் இது ஒரு உதாரணம் நீங்க சொன்னதை நான் கேட்கும் பொழுது. ஆகவே இங்க இருக்கக்கூடிய இந்த பிரத்யேக நிலைமையோட இந்த ஜெல் ஆக முடியல அவர்களால. அதனால மத்திய பிஜேபியிலேருந்து, சென்ட்ரல் பிஜேபியிலேருந்து எவ்வளவு லீடர்ஸ் இங்கே வந்தாங்கன்னாலும் இவங்களால என்ன செய்ய முடியுன்றது சந்தேகத்துக்குரிய விஷயம். சுருக்கமாக ஒரு விஷயம் வந்து, அவங்க சோஷியல் இன்ஜினியரிங்னு ஒன்று சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த புதிதாக இப்போ நேரத்தில் மதுரையில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பள்ளர் அந்த ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி எங்களை வந்து எஸ்சிலேருந்து நீங்கள் எடுத்துடணும்னு கேட்குறாங்க. ஒரு வித்தியாசமான கோரிக்கை, எல்லாரும் சேருன்னுவாங்க, இவங்க எடுத்துருன்றாங்க. அப்போ வந்து அந்த கூட்டத்தை அமித்ஷா வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அதற்கு பிறகு அங்கிருந்து 40 பேர் போய் மோடி எல்லாம் கூட பார்த்துட்டு வந்தாங்க. பட் இந்த மாதிரியான சில காரியங்கள் அவங்க இறங்கியிருக்காங்க. இது மற்ற சமூகத்தினரிடம் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்பது போன்ற இது வந்து ரொம்ப விவாதத்திற்குரிய விஷயம் தான். நீங்க எப்படி பார்க்க? ஆசைக்கு வெட்கமில்லை. ஒரு இயக்கம் தான் காலூன்ற ஆசைப்படுகிற மாநிலங்களிலே வியாபிப்பதற்காக பல முயற்சிகள் எடுப்பது இயற்கைதான். ஆனால் நான் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னது போல, காலூன்று ஆசைப்படுகிறார்கள், ஆனால் அதை காலே இல்லாத இயக்கமாக பாஜக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒருவேளை இவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம்பெற ஆசைப்பட்டால், இவர்கள் ஆட்களை திரட்டி வருவதை விட்டுவிட்டு காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்கலாம். அமைச்சு இந்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் எல்லாம் கைவிட்டுட்டு, இந்த விளைநிலங்களை வெடிகுண்டு கிட்டங்கிகளாக்குற விபரீதங்கள் எல்லாம் ஈடுபடாமல், தமிழகத்து மக்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டாந்து கொடுத்து, கீழடி அகழ்வாராய்ச்சியை துரிதப்படுத்தி, மொஹஞ்சதாரோ ஹரப்பாவுக்கு நிகரான ஒரு தமிழகம் நாகரிகத்தினுடைய பண்பாட்டுகளை எல்லாம் ஆராதிக்கிற நிகழ்வுகளில் ஈடுபட்டு இதையெல்லாம் செய்யணும். இதை விட முக்கியமாக அண்ணன் சொன்னது போல தமிழ்நாட்டு பாஜகவினுடைய தலகர்த்தாக்கள் மக்களாட்சியின் அடிப்படையில் நாம் இயங்குகிறோம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு மக்களிடம் இணக்கமான பேச்சு, கனிவான பேச்சு, இவற்றை எல்லாம் கையாண்டு மக்களை தன்வசப்படுத்துவதற்கு 1000 வாய்ப்புகள் நாட்டை ஆள்வோருக்கு இருக்கிறது. அதை விட்டு நாங்கள் கூட்டமாக ஆட்களை கூட்டி வந்து திருவிதி விழா நடத்தினா பக்தர்கள் எல்லாம் லயித்துருவாங்க, தரிசனம் கிடைச்சிரும்னு நினைக்கிறதுக்கு இவர்கள் தெய்வங்கள் அல்ல. அதனால் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அதற்கான யுக்தியாக இது தெரியவில்லை. இடைவெளிக்கு பிறகு பேச. சென்னை சில்க்ஸ் நிறுவனம் 4 தளங்களுக்கு அனுமதி பெற்று 8 தளங்கள் கட்டினார்கள் அப்படின்னு தமிழக அமைச்சர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. நேற்று முன்தினம் பற்றி ஏற்றி கடும் போராட்டங்களுக்கு பிறகு அணைக்கப்பட்டிருக்கிறது. விதிமீறல்கள் குறித்தெல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்க?
இந்த நிகழ்வை பொறுத்தவரையும் இப்போ புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய எந்த வணிக வளாகங்கள் வீடுகள்லாம் பெரும்பாலும் அந்த டீவியேஷன் இல்லாமல் விதிமுறையில் மீறுவது கிடையாது. எல்லாருமே அதுக்கு உட்பட்டு செய்கிறாங்க. ஆனால் சில காலத்திற்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடங்கள் வரைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிற போது உடனே நீதிமன்றத்திற்கு போய் ஒரு தடையாணை வாங்கிக்கிறது. அதை சரி செய்யாமல் இதை தொடர்ந்து நடத்தினுடைய விளைவைத்தான் இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடத்திற்கு தமிழக அரசினுடைய சிஎம்டிஏ அனுமதி தரலைங்கிறத அங்கே விளம்பரமாகவும் வச்சுருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் இதே மாதிரி ஒரு பெரிய துணிக்கடை கோவையினுடைய மாநகராட்சி அனுமதி கொடுக்கல, தடை போட்டு விதிக்கிறாங்க. அந்த தடைக்கு நீதிமன்றத்தின் மூலம் தடை வாங்கிட்டு இப்போ அங்கே போர்டு இருக்குது, ஆனால் கடை நடக்குது. ஆக இது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம்தான். இது போன்ற பெரிய வணிக வளாகங்கள், ஒரு வீடுன்னு சொன்னால் 4 பேர் இருப்பாங்க, 40 பேர் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சென்னையினுடைய இதய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வணிக தெருவில் ஒரு பிரம்மாண்டமான கடையில் அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து ஒருவேளை நெரிசல் நிறைந்த ஞாயிற்றுக்கிழமையில போல நடந்திருந்தா ஒரு மிக பெரும் உயிரிழப்புகளை சந்தித்திருக்கும். இதையெல்லாம் இந்த வணிகர்கள், குறிப்பாக இது போன்ற பெரிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள், அவர்களுடைய உயிர் நாடி வாடிக்கையாளர்கள், அவர்களது உயிராயுதம் தொழிலாளர்கள், இதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கணும். ஆடி தள்ளுபடி, புத்தாண்டு தள்ளுபடியை விட அதிகப்படியான இந்த கட்டுமானங்களில் விதிமுறை மீறல்களை தவிர்த்து பாதுகாப்பான வர்த்தகத்தை அவர்கள் தொடரணும். அதற்கு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை நீதிமன்றத்தின் மூலம் தடை வாங்கி நடத்துகின்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி அந்த சரியான முறையில் போயிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. இதையெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன கருதுறேன்னா, கும்பகோணத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. பள்ளியில் 94 குழந்தைங்க இறந்தாங்க. அதற்கு பிறகு நம் பள்ளி கல்வித்துறை ரொம்ப அதிவேகமாக விழித்தாங்க. அது போன்ற நிகழ்வு வராமல் தடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரையும் அதுக்கான வாய்ப்புகள் எதையும் கொடுக்கல. அதே போல் ஒரு குழந்தை பேருந்தில் போகும்போது பள்ளி பஸ்லேருந்து கீழே விழுந்து ஒரு குழந்தை இறந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் இந்த ஆண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு அமைச்சர்கள் தலைமையில் சிஇஓ டிஓ எல்லாம் போய் அத்தனை பஸ்ஸையும் செக் பண்ணுவாங்க. ஆக ஒரு விபத்து, ஒரு தவறு இன்னொரு தவறை நிகழ விடாமல் தடுக்கிறது. இதில் உயிரிழப்புலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு மிக பெரும் எச்சரிக்கை மணியை அதை நம்ம எடுத்துக்கணும். இதில் சாமானிய பொதுமக்கள் தொடங்கி வியாபாரிகள் வரையும் அரசாங்கம், அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கிறது. தவறு யாருன்றதை விட நான் சொல்வது போல இவர் மேலே தவறா, அவர் மேலே தப்பா, அதிகாரிகள் தப்பு பண்ணிட்டாங்களா, காவல்துறை தப்பு பண்ணிட்டாங்களா, அந்த நிறுவனம் தப்பு செஞ்சிருச்சா அப்படின்றதெல்லாம் விசாரணைகள் நடக்கணும். அதுக்கான தவறுக்கான தண்டனைகள் கிடைக்கட்டும். ஆனால் இனிமேல் சென்னை சில்க்ன்ற இந்த விஷயம் சென்னை 6ன்ற மாதிரியே இருக்குது, சென்னையின் வியாதி மாதிரியே இருக்குது. 98% கட்டிடங்கள் விதிமுறைக்கு மீறி கட்டப்பட்டிருக்கிறது. மொத்தத்தையும் தொடச்செறிய முடியாது. ஆனால் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னொரு முறை சந்தர்ப்பம் ரெகுலரைஸ் பண்ண கொடுப்பாங்க, அதனால நம்ம இதை சரி பண்ண வேண்டாம், இப்படி தவிர்த்துக்கிட்டே போகிறாங்க. அதிலிருந்து மாறுபட்டு எவையெல்லாம் உடனடியாக சரிப்படுத்தப்படணும், எவையெல்லாம் பாதுகாப்பு அம்சங்கள் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு நல்ல முன்னெடுப்பாக இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு செயல்படணுன்றது தான் என்னுடைய கருத்து. மணி, ஆமாம், அது ஒரு சிட்டிங் வல்கேனோன்னு தான் சொல்கிறாங்க. எந்த நேரமும் எது வேணால் நடக்கலாங்க. நண்பர் சொன்னது போல் 98-99% கடைகளுக்கு விதிகளை மீறி தான் கட்டியிருக்காங்க. இது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நடந்தது. ஒரு ஆட்சியில் இல்லை, 2 பேர் ஆட்சியில் நடந்தது. 15 ஆண்டுகளுக்கும் மேலாக, 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இவங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ இந்த சென்னை சில்க் இஷ்யூக்கு பிறகு வந்தால் ஒரு வேக்கப் கால்னுவாங்க. அரசாங்கம் என்ன செய்ய போகுது, அதுதான் இப்போ முக்கியம். நடந்து போச்சு. இனிமே அங்கே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அங்கே இருக்கக்கூடிய வேறொரு பிக் பிராண்டு ஷாப்பில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதுவே மக்கள் அதிகம் போகிற நேரத்தில், வாடிக்கையாளர்கள் குழுமி இருக்கக்கூடிய நேரத்தில், உதாரணத்துக்கு சாயங்காலம் ஒரு 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள இது நடந்திருந்ததுன்னா நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நஷ்டம் வரும். இம்மிடியட்டாக கவர்மெண்ட், மாநில அரசு ஏதாவது செஞ்சு இனிமே இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு காரியங்களை செய்யணும். நண்பர் ஒரு பாயிண்ட் சொன்னார், அரசாங்கம் வைக்கக்கூடிய இதெல்லாம் நீதிமன்றங்கள் தலையிட்டு இது பண்ணுறாங்கன்னு. ஆக்சுவலி அது அதர்வே ரவுண்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீதிமன்றங்களின் பல உத்தரவுகள் காற்றில் பறக்க விடப்படுகின்றன, செயல்படுத்தவே முடியல. அதனால தான் இந்தியாவிலேயே தமிழக அரசு மீது மட்டுமே உயர் நீதிமன்றம் அதிகப்படியான கண்டெம்ட் கேசஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கு. ஏன்னா எந்த உத்தரவுகளையும் இவர்கள் பின்பற்றுவதில்லை. ஏன்னா அதற்கு காரணம் அவங்க ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ இந்த அதிகாரங்கள், இந்த முடிவெடுப்பது என்பது டீசென்ட்ரலைசேஷன் பண்ணாமல் சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல குவிந்து கிடந்ததும் ஒரு காரணம். சரி, நடந்தது ஆகட்டும். இனிமேல்
இந்த விபத்து நாளைக்கு ஏன் இன்னைக்கே கூட அங்க இன்னொரு கடையில் நடக்கலாம். அந்த அளவுக்கு நிலைமை அங்க மோசமாக இருக்கும் பொழுது இதுல மாநில அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீதிமன்றம் அனுமதி கொடுக்குதுன்னா அரசு தரப்புல வைக்கக்கூடிய வாதங்கள் வலுவற்ற நிலையில இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். எக்ஸாக்ட்லி. நீங்க கேஸ் எப்படி பிரசன்ட் பண்றீங்கன்றத பொறுத்தும் இருக்குது. தெரிஞ்சே மீறாங்க. அப்புறம் கண்டெம்ட் கோர்ட் வந்தது. அதனால தான் நான் சொல்றேன், அதிகப்படியாக கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேசஸ் ஒரு உயர் நீதிமன்றம் இந்த அளவுக்கு எந்த மாநில அரசின் மீதும் இது பண்ணது கிடையாது. இப்போ இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு ஏதாவது ஒரு போர்க்கால அடிப்படையில் ஏதாவது எனக்கு நான் அதில் எக்ஸ்பர்ட் இல்லை. ஆனால் அங்கே வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கு அங்கே மக்களுக்கு டி நகருக்கு அதே பொருள் அதே ஆடை வேற இடத்துல கிடைக்குது. ஆனால் இங்கே தான் ஏன் வரணும் அப்படின்னா அந்த ஒரு பிராண்ட் வேல்யூன்னு நீங்கள் சொல்லலாம். அதை அவ்வளோ பேர் போகிற இடத்துல இந்த சென்னை சில்க்ஸ் போன்ற மிகப்பெரிய ஒரு கட்டிடம் தரைமட்டமாக்கப்பட்ட பிறகும் உங்களால் அங்கே வரக்கூடிய வாடிக்கையாளர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னா இது 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 யாருக்கு எந்த கடைக்கு வேணா எப்போ வேணா நடக்கலாம். அரசு தரப்புல வாதங்கள் வைக்கிற போது வலுவற்ற வாதங்கள் வைக்கப்படுகிறதா நீதிமன்றத்துல? இப்படி நீதிமன்றம் ஏற்கனவே அரசு விதித்திருக்கிற தடையை மீறி இன்னொரு தடை கொஞ்சம் மாறுபடுறேன். நீதிமன்றத்தை விமர்சிப்பது என்பது நம்ம நோக்கம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த சீமைக்கருவேல மரவங்களை அழிக்க சொன்ன ஒரு விவகாரத்தை எடுத்தீங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்றம் சீமைக்கருவேலாம் வெட்டுங்குது, சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு தடை போடுது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை ஒன்றும் இல்லாமல் அழிச்சிடணுங்குது. உடனே கலெக்டர்ஸ்லாம் இறங்கி அமைச்சர்கள்லாம் இறங்கி எல்லா வேலையும் அழிக்க ஆரம்பித்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு ஒரு தடை போட்டது. ஒரே நீதிமன்றம் இரண்டு பார்வைகள். அதான் சொல்கிறேன், கோவையில் ஒரு பெரிய தீஸ்ன்னு முடியக்கூடிய ஒரு பெரிய வணிக துணிக்கடை தான். அவங்க அந்த கட்டுமானத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி அந்த கோவை மாநகராட்சி இந்த கடைக்கு அனுமதி இல்லைன்னு கொடுத்துட்றாங்க. அவர்கள் நேர போய் நீதிமன்றத்தை அணுகி அந்த தடைக்கு தடை வாங்கிட்டு கடையை திறந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த சென்னை மாநகராட்சி அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது என்ன குறை? ஆக இந்த மாதிரி நேரங்களில் நான் என்ன சொல்கிறேனே, நம்ம சாதாரண வீடு கட்டுறது கூட பாருங்க, அப்ரூவலுக்குன்னு ஒரு பிளான் போடுவோம். அப்ரூவல் வாங்குறதுக்காக ஒரு பிளான், எந்த டிவியேஷனும் இல்லாமல் போட்டு வாங்கிடுவோம். ஆனால் கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மாறுபட்டு கட்டியிருப்போம். இங்கே தொடங்குகிறது. அப்படி கட்டும்போது அதை தடுக்க வேண்டியது யார்? பஞ்சாயத்து போர்டுனா பஞ்சாயத்து போர்டு ஊழியர், அல்லது கார்பரேஷன்னா கார்பரேஷன் ஊழியர். அந்த கார்பரேஷன் ஊழியரை சில நேரங்களில் சரிப்படுத்திப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு அதிகார வர்க்கத்தை வச்சு கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிறது. ஆக தவறுகளை நாம் செய்கிறோம். சாதாரண மக்களிடம் தொடங்கி அது வியாபார பெருமக்களிடம் அதுக்கு பிறகு இந்த மாதிரி தடைகள் கொடுக்கிற போது நீதிமன்றமும் கொஞ்சம் அரசாங்கத்தினுடைய பார்வையில் நின்று கொஞ்சம் கடுமையான ஒரு நிர்பந்தத்தை எல்லாம் இந்த நிறுவனங்களிடம் காட்டினால் நீங்க அப்படியும் பார்க்கலாம். மணி சொல்ற மாதிரி ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு நிறைய டைரக்ஷன்ஸ் நீதிமன்றம் கொடுத்து அது எதையுமே அரசு தரப்புல பின்பற்றாத சூழல்ல நீதிமன்றம் நிறுவனத்திற்கு ஆதரவான ஒரு கரிசன பார்வை கொண்டு வர வேண்டிய சூழலை அரசாங்கமே உருவாக்கி இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா? அது 1974 சிஎம்டிஏ உருவாக்கப்பட்டதற்கு பிறகு 99க்கு பிறகுதான் இந்த வரைமுறைப்படுத்துவது என்கின்ற வேலைகள்லாம் வேகமாச்சு. 2007 ஒரு வாய்ப்பு தரப்பட்டது. அதாவது ரெண்டு விஷயம் தான். இப்போ நீங்கள் டிவியேஷன்ல கட்டுனா கூட கட்ட மாட்டாங்க. நிறைய கட்டிடங்கள்லாம் இப்போ இதே துணி கடைகள் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு வந்துருச்சு, ஜிஎஸ்டி ரோட்ல வந்துருச்சு, அண்ணா நகர்ல வந்துருச்சு, அம்பத்தூர்ல வந்துருச்சு. அவர்கள்லாம் போய் பாருங்க, துளி அளவும் அந்த தீயணைப்பு அத்தனை அம்சங்களும் மிகச்சரியா வச்சு கட்டுறாங்க, தப்பே பண்றதில்ல. ஆனால் இது முன்பு கட்டப்பட்ட கட்டிடங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைமுறைப்படுத்தலாம்னு சொன்ன விதிகளுக்கு அங்கதான் பிரச்சனை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிவியேஷன் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா டி நகர், பாரிஸ் இதை சுத்தியே அடிச்சிட்டு இருக்கு. ஆக இவற்றுக்கு மட்டும் தீர்வை வெறும் அரசாங்கம் ராணுவ சட்டத்தால் கொண்டு வந்துட முடியாது. மக்கள் அரசு அங்கம் தானே மக்கள், அதான் அரசாங்கம்ங்கிறதே. ஆக என்னன்னு கேட்டா மக்களும் மனமும் இது போன்ற விபத்துக்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அரசுக்கு ஒத்துழைக்கணும். நீதிமன்றங்கள் ஒத்துழைக்கணும், மக்கள் கடைக்கு போகாம இருக்கணுமா? நான் அப்படி சொல்லவில்லை. நான் மக்கள் என்று சொல்வது இந்த வணிகர்களை சொல்றேன், கட்டிடத்தினுடைய உரிமையாளர்களை சொல்றேன். கார் பார்க்கிங் உங்களை கொடுக்கணும்னா கொடுக்கணும். ஒரு கட்டிடத்திலிருந்து இப்ப நீங்க பாருங்க, இந்த தீயை அணைப்பதற்கு பக்கவாட்டில் எந்திரங்களை கொண்டு போவதற்கு கூட வழி இல்லை. அதுல நான் அதிகாரி எல்லா தரப்பிலும் தவறு இருக்கிறதுன்னு சொல்ல வரேன். இந்த தவறுகளை நாம் எல்லோரும் இணைந்துதான் நொறுக்க முடியும். அதற்கான ஒரு முன்னெடுப்பை சென்னை சில்க்ஸ் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு, நம்ம எடுத்துக்கணும். அவ்வளவுதான். கண்டிப்பா செய்வாங்கன்னு நம்பலாம். அரசு தரப்புல எல்லா தரப்புலையும் அவர் சொல்ற மாதிரி எல்லா தரப்புக்குமான பொறுப்பு தான் இங்கே அதிகமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.